இப்போ 2025ஆம் ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாமா? மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மகர ராசியோட கேரக்டர் என்ன? எந்த ஒரு விஷயமுமே கொஞ்சம் நிதானமாக அனலைஸ் பண்ணாமல் பண்ண மாட்டாங்க. ஸோ வேகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்? 2 பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2025ஆம் ஆண்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வேலையில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. பட் ஒரே ஒரு இது என்னென்னா, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? மகர ராசிக்கு திருமணம் யோகம்ங்கிறது, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா 100% வந்து அதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருமா? மகரம் புதுசாக வம்பு வழக்குகளில் போய் மாட்டக்கூடிய வருஷம் 2025. என்ன காரணம்னா, நான் சொத்துக்கள் வாங்க போகிறேன், புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு இருக்கவங்களா அதுக்கான அமைப்புகள் இருக்கா? ஒரு காணி நிலம் எனக்கு கிடையாதுன்னு இருக்கிறவங்க கூட இந்த வருஷம் ஒரு இஎம்ஐலையாவது லேண்ட் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஸ்டார்ட் பண்ணும்போது கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? பிரசித்தியான ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு போனால் மகர ராசிக்கு 2025 இன்னும் சிறப்பாக அமையும். அப்படின்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். நம்ம இப்போ 2025ஆம் ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மகர ராசி அப்படிங்கிற குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர்ஸ் லைஃப் லாங் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். மகர ராசியோட கேரக்டர் என்ன? சனி ராசிநாதன் சனினாலே நீதிமான்னு அர்த்தம். ஸோ நீதி நேர்மைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ எதுனாலும் நான் நியாயமாக தான் இருப்பேன், நியாயமாக தான் போவேன். ஸோ ஒரு இடத்துல ஏதாவது பணம் கொடுத்து நீ அட்ஜஸ்ட் பண்ண கூட நான் ஏன் கொடுக்கணும், எனக்கு அது கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. இந்த காசு கொடுத்து வேலை வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது, வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறவே பிடிக்காது இவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு தாராள குணம் இருக்கும். போயிட்டு போ, பொழைச்சு போ. தனுசெல்லாம் என்ன பண்ணோம்னா, இந்த வச்சுக்கோ, ஐயோ பாவம்னு கொடுக்கும். இவங்க வந்து தப்புன்னு எனக்கு தெரியும், பட் பொழைச்சு போ, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், அந்த மாதிரி கொஞ்சம் விட்டுருவாங்க. ஸோ ஒரு சாப்பாடு விஷயம்னா கூட ரொம்ப சின்ன வயசுலேயுமே கூட கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, சிப்ளிங்ஸ் தானே, சாப்பிட்டு போட்டோம். அந்த ஒரு தாராள குணம், தயாள குணம்னு சொல்லுவோம், அது வந்து இருக்கும். நிறைய செய்வாங்க. முக்கியமாக இந்த பணம் காசுன்னு கொடுக்கறத விட சொல்லி கொடுக்கறது, நாலேஜ் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்க. நீ வா, நீ படி, கற்றுக்கோ, பொழைச்சிக்கோ. ஆனால் என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, சொல்லி காட்டிடுவாங்க. நாளைக்கு உனக்கு செஞ்சேன்ல, நீ எனக்கு திரும்பி என்ன செஞ்ச அப்படின்னு கரெக்டாக கேள்வி பிடிச்சி கேட்டுருவாங்க. இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் எந்த ஒரு விஷயமுமே கொஞ்சம் நிதானமாக அனலைஸ் பண்ணாமல் பண்ண மாட்டாங்க. ஸோ வேகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. விவேகத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதையுமே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு அனலைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிப்பாங்க. ஸோ இதுதான் மகர ராசியோட கோர் கேரக்டர். 2025ஆம் ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இதெல்லாம் வரப்போகுது, அது இதெல்லாம் சாதகமாக அவங்களுக்கு அமையுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. மகர ராசிக்கான 2025 டிரான்சிட் இதில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி. 7.5 சனி முடியுதுப்பா. என்னதான் ஜென்ம சனி வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்தாலுமே, இந்த 7.5 முடிகிற வரைக்குமே மக்களுக்குலாம் ஒரு பதட்டம் இருக்கும். நம்ம எவ்வளோ சொன்னாலுமே ஜென்ம சனி முடிச்சிருச்சுங்க, கவலைப்படாதீங்கன்னா, இல்லைங்க இன்னும் 7.5 இருக்கு. அது ஏதோ டிஃபால்ட்டாக அவங்க மைண்டில் பதிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட 7.5யுமே விலகுது. ஸோ நிம்மதியாக இருங்க. 3ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. ஸோ 3ங்கிறது என்ன? உபஜய ஸ்தானம், வெற்றி. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அதிகமான வெற்றி. நீங்கள் போடுற எஃபர்ட்ஸை விட பெரிய சக்ஸஸ். ஒரு படி ஏறுற இடத்துல 2 படி ஏற போகிறீங்க. ஸோ எதுவுமே ஈஸியாக முடிக்க போகிறீங்க. சுலபமாக ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது 3ஆம் இடம். ஸோ அங்கே சனி போயிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பொதுவாக சனிக்கு 3ங்கிறது கம்ஃபர்டபுளான வீடு, குருங்கிறவர் கம்ஃபர்டபுளான ஒரு கிரகம். அப்போ ராசிநாதன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது நீங்களே கம்ஃபர்ட்டாக இருக்கீங்க. கம்ஃபர்ட்டாக இருக்கும்னா நமக்கு எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும், நல்ல வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம். நீங்கள் சௌரியமாக சுகமாக இருக்கீங்க இந்த வருஷம். அதை தான் சனி இண்டிகேட் பண்ணுறாரு. ஸோ சனி பயிற்சி வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்த குரு மே 14ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு பயிற்சியில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னா, கடன், நோய், எதிரி, ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். அப்போ பொறாமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு பொறாமை அப்படிங்கிறது இந்த 2025 ரொம்ப அதிகமாக போகுது. ஹிடன் எனிமீஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ அப்பப்போ சால்ட் வாட்டரில் ஒரு குளியல் போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா, இந்த தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி கிரியேட் ஆகும். அடுத்தவங்களுக்கு உங்கள் மேலே உள்ள ஒரு திருஷ்டினால, பொறாமையினால கிரியேட் ஆகக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணும். மெடிடேஷன் அப்பப்போ கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ராகு கேது முறையே 2 8ஆம் இடத்துக்கு போகிறாங்க.
2ஆம் இடம் குடும்பஸ்தானமே. அப்போ குடும்பத்தில பிரச்சனை வருமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ராகு வந்து சனி அளவுக்கு வந்து கெடுக்க போறதில்ல. ராகு வந்து ரொம்பவே பரவாயில்லாத கிரகம் தான். கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது 8ஆம் இடம். ஆயுள் தீர்க்கம். யாருக்குமே இந்த வருஷம் வந்து மாரகம் நடக்க போறதில்ல. ஆயுள் கண்டம் வரப்போறதில்ல. நெறைய விஷயம் யோசிப்பீங்க. புதுசா நெறைய கத்துப்பீங்க. நெறைய புது புது அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ ஓவராலா பார்த்துட்டு இருந்தோம்னா, இந்த பயிற்சிகள்ல குரு பயிற்சிய தவிர மத்த எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவா தான் இருக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? புது தொழில் செய்வோராகட்டும், இல்ல நான் இருக்கக்கூடிய தொழில நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்குலாம் எந்த மாரிலாம் சாதகமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ல தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்? 2 பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. குரு 6ல இருக்கிறது, குரு பெயர்ச்சியில நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா, இந்த 6ல இருக்க குருவால ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, தொழில நல்லா ஜெயிக்க வச்சுருவாரு. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது கரியர், காம்படிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு ஸ்போர்ட்ஸ்லயே, ஒரு ரன்னிங்லயே ஓடுறோம். யாருக்கு 6ஆம் இடம் வலுவா இருக்கோ, அவங்க தான் போய் ஜெயிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு வர்றது அவங்க தான். அப்போ 6ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, காம்படிட்டர்ஸ தொழில்ல ஜெயிக்க போறீங்க. இவ்வளோ நாள் இவன் எனக்கு ஒரு தலைவலியாவே இருந்தான். வேணும்னே எனக்கு ஒரு அழுத்தம் குடுத்துட்டு இருந்தான் என் தொழில்ல அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா, அவங்கள பீட் பண்ணி ஜெயிக்க போறீங்க தொழில்ல. அப்ப சுத்தி இருக்கிற நபர்கள, உங்க தொழில் போட்டியாளர்கள நீங்க ஜெயிக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம். அப்ப தொழில் நல்லாவே தான் இருக்க போது. புது தொழில்களுமே நெறைய பேர் ஆரம்பிக்கலாம். 11ஆம் இடமும் இங்க வலுவா இருக்கிறதுனால, பார்ட்னர்ஷிப்ல இவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்கனாலுமே, அதுலயுமே நல்ல லாபகரமா நல்லாவே போப்போது. முக்கியமா கோல்டு, ஃபினான்ஸ் அல்லது மியூச்சுவல்ஸ் இந்த மாரி மியூச்சுவல் ஏஜென்ட்டா இருக்கிறாங்க, எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கிறாங்க. இந்த மாரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குமே நல்ல லாபம் வரும். இதுன்னு இல்ல, மித்த விஷயங்களுமே நல்ல சக்சஸ் ஆகும். கோவில், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களுக்குமே நல்ல சக்சஸ் அப்படிங்கிறது பாசிபிள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நான் இருக்கக்கூடிய வேலையில இருந்து எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா? இல்ல நான் அரசு வேலை, இல்ல வெளிநாட்டு வேலை அப்படி ஏதாவது எதிர்பார்க்கிறவங்களுக்குலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் இந்த இடத்துலருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க பண்ணலாமா? அப்படிங்கிற பத்திலாம் சொல்லு. மகர ராசிக்கு 2025ல தொழில் வேலை அமைப்பு எப்படி இருக்கும்? முக்கியமா வேலை செய்றவங்க. அவங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து சனியோட சேர்ந்து நல்லா இருக்கிறாரு. சுக்கிரன் கம்ஃபர்டபிள் தான். சுக்கிரன் ஒண்ணும் கெட்டு போகல. சனி நட்பு கிரகம் தான். நீங்க முக்கியமா கேட்ட கேள்வி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்த 12ஆம் அதிபதி குருவே பார்க்குறாரு. வெளிநாடு போக முடியுமா? நிச்சயம் போக முடியும். வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கே போக முடியும். ரொம்ப நாளா விசாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம். அது ஃபெயில் ஆகுது. இல்ல ஸ்பவுஸ் விசால நாங்க போலான்னு இருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கோம். நாங்க போய் சேரலாமா? நிச்சயமா அப்ராட் லக் அப்படிங்கிறது 200% இருக்கு. நான் ரொம்ப நாளா விசாக்கெல்லாம் ட்ரை பண்ணேங்க. முந்தி ட்ரை பண்ணேன். கிடைக்கல விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஐடியாவே வரலன்னா, இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா கிடைச்சிரும். ஸோ வெளிநாட்டு யோகம் 100க்கு 100% இருக்கு. வேலையிலயுமே ஒரு இடமாற்றம் வேணும்னு நெனச்சீங்கன்னா கிடைக்கும். அதே மாரி இல்ல இந்த செக்டாரே எனக்கு பிடிக்கல. நான் ஒரு வேற செக்டார்ல என்னோட தொழில மாத்த போறேன். என் வேலைய மாத்த போறேன்னாலும், அதுக்கும் பாசிபிலிட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ வேலையில எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. பட் ஒரே ஒரு இது என்னன்னா, நமக்கு கீழ வேலை செய்றவங்கனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். நான் முதலாளியா, நீ முதலாளியாடா, உன் வேலைய சேர்த்து நான் பார்த்துட்டு இருக்கேங்கிற அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். மித்தபடி வேற பெரிய பிரச்சனைகள் எதுவும் வேலை அமைப்புல மகரத்துக்கு கிடையாது. மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? அவங்களுக்கு வந்து நீண்ட நாட்களா திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவங்களாகட்டும், இல்ல நான் இப்ப தான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்கலாம் திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? மகர ராசிக்கு திருமணம் யோகம்ங்கிறது நிரம்பவே இருக்கு. ஏன்னா, இங்க ஒரு சந்திர மங்கள யோகம் இருக்கு. செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல மகரத்துக்கு நீசமானாலுமே, சந்திரன் ராசியான மகரத்துல தான் உட்கார்ந்திருக்கிறாரு இந்த வருஷம் பிறக்கும்போது. அப்ப சந்திரனுடைய சமசப்தம பார்வையிலயும், சந்திர கேந்திரத்திலயும் இந்த செவ்வாய் உட்கார்ந்து நீச பங்கம் ஆகுறாரு. இது ஒரு யோகத்த கிரியேட் பண்ணுது. என்னதுன்னா, சந்திர மங்கள யோகம். அப்போ மனசுக்கு பிடிச்ச ஒரு துணை அப்படிங்கிறவங்க கிடைக்க போறாங்க. கல்யாணம் வந்து நிச்சயமா போகுது. கல்யாணத்துல வந்து தடை, தாமதமோ, வேற எந்த பிரச்சனையுமோ இருக்க போறதில்ல. சொந்த ஜாதகத்துல ராகு, கேது தோஷம் இருக்குன்னா மட்டும் அதுக்கான பரிகாரத்த பண்ணிக்கணும். எதுக்காக நான் இந்த ராகு, கேது தோஷத்த மட்டும் இன்சிஸ்ட் பண்றேன் அப்டின்னா, கோச்சாரத்திலயுமே ராகு, கேது 2 8ஆம் இடங்களுக்கு வராங்க. ஸோ, அதனால இது கொஞ்சம் அந்த தடைய ராகு, கேது தோஷம் இருக்கும்போது குடுக்க வாய்ப்பு இருக்கு. இத மட்டும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா, திருமணத்துல எந்த தடையுமே இல்ல. நெனச்ச மாரி எக்ஸ்பெக்டடான ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயி, கல்யாணம் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? நீண்ட நாட்களா எனக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவங்களாகட்டும், இல்ல புதுசா திருமணமானவங்களுக்கும் இந்த குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்கண்ணா. மகர ராசி நேயர்களுக்கு 2025ல குழந்தை பாக்கியம் எப்படி இருக்க போகுது? ஒரு ஆகஸ்ட் மந்த் வரைக்கி கொஞ்சம் ஃபேவரபிளா இல்ல. ஏன்னா குருவுமே வந்து பிப்ரவரி 4ஆம் தேதியிலருந்து திரும்ப நேர்கதியில போறாரு. ஸோ அந்த நேர்கதியில போக போற குரு வந்து மே மந்த் வரைக்கும் தான் ரிஷபத்திலே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து
மிதுனத்துக்கு வந்துடுறாரு. ஸோ மிதுனம்ங்கிறது 6ஆம் இடம். 5ஆம் அதிபதி 5ல இவ்வளோ நாள் இருந்த கிரகம் வந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. 5ஆம் அதிபதியான சுக்கிரனுமே எங்க இருக்கிறாருன்னா, சனியோட மாட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு அந்த ஏப்ரல் மந்த்லேருந்து ஒரு ஆகஸ்ட் மந்த் அளவுக்கு அந்த அளவுக்கு டிரான்சிட்டுங்கிறது நல்லா இருக்காது. 3 மாசம் ஓகே ஓரளவுக்கு சான்சஸ் இருக்கு. அத நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, ஆகஸ்ட்டுக்கு மேல கம்பல்சரி கன்சீவ் ஆயிடுவாங்க. மகர ராசி பெண்களா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும். ஸோ குழந்தைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா, 100% வந்து அதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா, செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் த இயர்ல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னாலுமே, அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஒரு 7, 8 மாசத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ரிகாஷனா பார்த்துக்கோங்க. ஒரு சளி தொல்லை இருக்க குழந்தைக்குனாலும் வெளியில அதிகமா விடாம கொஞ்சம் சேஃபா குழந்தைங்கள பார்த்துக்கிறது நல்லது. மகர ராசினியர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருமா? நான் சொத்துக்கள் வாங்க போறேன், புதுசா ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னு இருக்கவங்களா, அதுக்கான அமைப்புகள் இருக்கா? மகர ராசி நேயர்களுக்கு 2025ல வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ்லாம் எப்படி இருக்கும்? தீருமா? இல்ல பெருசாகுமா? மகரம் புதுசா வம்பு வழக்குகள்ல போய் மாட்டக்கூடிய வருஷம் 2025. என்ன காரணம்னா, இந்த வருஷம் தான் மே மாசத்துக்கு மேல தான் குரு 6ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப எதிரி வலுக்குறாங்க. நம்மள விட எதிரியோட கை கொஞ்சம் ஓங்குது. அப்ப நம்ம சளைச்சவங்களா? நம்மளோட ராசிநாதன் சனியும் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க. ஒரு போட்டா போட்டி போடக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். கடைசியில வெற்றி அப்படிங்கிறது யாருக்கோ மகரத்துக்கு தான். ஸோ புதுசா கேஸ் இவ்வளோ நாள் கோர்ட்டுக்கு போகாதவங்க கூட இந்த வருஷம் கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போனாலும் அந்த கேஸ்ல நீங்க வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். கோர்ட் மூலமா பெனிஃபிட் தான் ஆக போறீங்க. அதுல வந்து எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. ஐயோ! நம்ம கோர்ட்டுக்கு போறோமான்னு பயப்பட வேண்டாம். சொத்து எதுலயோ வில்லங்கம் இருக்கு, யார்ட்டயோ காச குடுத்து ஏமாந்துருக்கீங்கனாலும் ஹெசிடேட் ஆகாம உள்ள போங்க. அதுக்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போறது அப்படிங்கிறது உறுதி. மகர ராசிக்கு 2025ல சொத்து சுக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கா? 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நீசமாயிருக்கிறாரு. ஆனாலும் சந்திரனுடைய பார்வை இருக்கிற ஒரே காரணத்தினால, ப்ராப்பர்ட்டி நிச்சயமா வாங்குவாங்க. இவ்ளோ நாள் என் பேர்ல ஒரு பைசாக்கு ஒரு சொத்து கிடையாது. ஒரு காணி நிலம் எனக்கு கிடையாதுன்னு இருக்கிறவங்க கூட, இந்த வருஷம் ஒரு இஎம்ஐலயாவது லேண்ட் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கடன் வாங்க வச்சு சொத்து வாங்க வைப்பாரு. ஸோ இது வந்து நிச்சயமா 2025ல மகர ராசிக்கு நடக்கும். 2025ஆம் ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? 2025ஆம் ஆண்டு மகர ராசி நேயர்கள் கண்டிப்பா உடல் நலத்த நல்லா பார்த்துக்கணும். என்ன காரணம்னா, 6ஆம் இடத்துக்கு ஆல்ரெடி வந்து குரு போறாரு. முக்கியமா குரு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் குடுப்பார்ன்னா, சாப்பிட்டா டைஜஸ்டே ஆகாது. லேட் நைட் சாப்பிடுவாங்க. டைம் ஒதுக்கி கரெக்ட்டான ஃபுட்ட வந்து இவங்களால சாப்பிட முடியாது. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஃப்ரீக்வென்ட்டா இருக்கும். இது ஒரு உடல் அசௌகரியத்த கிரியேட் பண்ணி, அவங்களோட வேலையவே செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாரி ஒரு 40 வயச தாண்டுன மகர ராசி நேயர்களா இருக்கிறீங்க அப்படின்னா, உடம்புல கொலஸ்ட்ராலோட லெவல் அப்படிங்கிறது கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்பு கொஞ்சம் வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபிட்டா இருந்து, ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ நல்லா பார்த்துக்கிறது இந்த வருஷம் வந்து ரொம்ப அவசியம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஸ்டார்ட் பண்ணும்போது கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எத நீங்க சொல்லுவீங்க? 2025ல மகர ராசி நேயர்கள் என்னதான் பாசிட்டிவான பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருந்தாலுமே, கோவில் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாருக்கும். பிரசித்தியான ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு போனா மகர ராசிக்கு 2025 இன்னும் சிறப்பா அமையும் அப்படின்னா, நாகர்கோவில் மாவட்டத்தில உள்ள சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோவில். இது ரொம்ப ஒரு பிரசித்தியான, ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள். இந்த கோவிலுக்கு ஜனவரி 1ஆம் தேதியே போய் வழிபாடு பண்ணாலும் பரவால்ல. இல்ல ஜனவரி மந்த்ல இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல போய் வழிபாடு பண்ணாலும் பரவால்ல. அல்லது அதுவும் முடியல அப்படின்னா, ஜான்வரி மந்த்ல ஏதோ ஒரு நாள் போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனையும் வச்சுட்டு அட்லீஸ்ட் ஆஞ்சநேயர பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் பரவால்ல. வருஷம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும். இந்த வழிபாடோட சேர்த்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதையும் முதல் மாதமே பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நம்ம இப்ப மகர ராசி நேயர்கள்லாம் புத்தாண்டு பலன் பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.